இந்த ஒன்னொன்னும் பூஜையில ஒவ்வொரு விசேஷம். லாஜம் இருக்கே, பொறி இருக்கு பாருங்க, லாஜை ஜுஹோதி வாஞ்சித பலம் அவாப்னோதி அப்படின்னு இருக்கு. அருகம்பில் எடுத்து போட்டோம்னா தூர்வா பிரயச்சதி சஹா வைஸ்ரவனோ பவதி அப்படின்னு இருக்கு. அருகம்பில்லால ஹோமம் பண்ணினா குபேரன் ஆவான். ஐஸ்வர்ய சம்பத்தி வேணும்னா அருகம்பில்லால. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எத்தனை ஃப்ராடு நடக்கிறது. பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு 8 செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து அருகம்பில்லில் அழகா மாலை கட்டி, இந்த மாதிரி பிள்ளையார் இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து மாலையை போட்டுட்டு போனாலே போடும். ஈஸியான பரிகாரம். மஞ்சளால அபிஷேகம் பண்றது, மஞ்சப்பொடிய மேல போடுறது, அருகம்பில்லு மாலை போடுறது, இது ரெண்டுமே போடும். பிள்ளையாருக்கு ரொம்ப சுலபமான பரிகாரம். ஏன்னா பிள்ளையாருடைய பூஜை எப்படி இருக்குன்னா, சாஸ்திரங்கள்ல எல்லாரும் பண்ணலாம்னு இருக்கு. இது நான் சொல்லல, இந்த சாஸ்திரத்துக்கெல்லாம் பிரமாணமா உள்ள வியாசாச்சாரியால் சொல்ற விஷயம். ஸ்மிருதமாத்ரோ கணேசானா பக்த சிந்தித பூரகா அப்படின்னு மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு விஷயம். இந்த கஜமுகாசுரனை கொல்லும் போது அவனை கொல்லுவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் எது அப்படின்னு சொன்னா இந்த தந்தம் தான். இந்த தந்தத்தை அவர் எப்ப உடைச்சார், இவர் எப்ப உடைச்சார் இவர் அப்படின்னு சொன்னா மகாபாரதத்துக்காக உடைச்சார். யானைக்கு அழகே தந்தம் தான். யானை அழகா இருக்கிறதுக்கு காரணமே தந்தம் தான். தன் அழக சில பேர் மீசைய எடுக்கவே மாட்டான். சாகர புரிந்தும் பிறந்தத்துல இருந்தே மீசை வச்சு பழக்கி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீசையை எடுக்க மாட்டான். என்னமோ விஜய கோடி கணக்கா சொத்து மாதிரி நினைச்சு ஒரு கால் ஒரு மீசை கீசை வளராம போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஜனங்களுக்கு தெரியாம பென்சிலாலையாவது மீசையை போட்டு வந்துருவான் போட்டோக்கு போஸ் கொடுக்கறது. தன் அழக இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. யானைக்கு அழகே தந்தம் தான். அப்பேற்பட்ட பிள்ளையார் தன் தந்தத்தை இழக்கிறார் தர்மத்துக்காக.